Pulling up Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at that. I think she's feeling me. Turn it up a few degrees. My imagination. வணக்கங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகேங்கண்ணா, நம்மளோட ஷாப்புங்கண்ணா, நம்ம ஷாப்போட லொகேஷனு. சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி பக்கம் வந்துருச்சு. சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வேலை மும்முரமாக போயிட்டு இருக்கு போல. ஆமாங்க. ஓகேங்கண்ணா, நம்ம ஷாப் லொகேஷனும் அட்ரஸும் சொல்லிடுங்கண்ணா. என் பேர் சரவணகுமார். எனக்கு ஷாப் நேம் வந்து ராஜவழி சண்முகம் ஆர்ட்ஸுங்கிற பேரில் நம்ம கோயம்புத்தூர்ல அப்பா காலத்துல வந்து பரம்பரையாக செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் கூகுள் மேப்பில் ராஜவழி சண்முகம் ஆர்ட்ஸ்ன்னு லொக்கேஷன் போட்டிங்கன்னா நம்ம இடமே கரெக்டாக வந்துடும். சற்று வாசலே வந்து இறக்கிடலாம். அது மாதிரி அப்பா காலத்துலேருந்து நாங்கள் பரம்பரையாக பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 5 இன்ச்சிலேருந்து 2 அடி வரைக்கும் களிமண்லையும் 2 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் காகிதக்குள்ளையும் விநாயகர் சிலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்கண்ணா, பேசிக்காக என்ன அடியிலேருந்து இருக்குங்கண்ணா? அதான் 5 இன்ச்சிலேருந்து 2 அடி வரைக்கும் களிமண்லையும். ஓகே ஓகேங்க. அப்புறம் வந்து 2 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் காகிதக்குள்ள விநாயகர் செஞ்சுருக்கீங்க. இப்போ இந்த காகித கோளுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து தண்ணியில் கரையிறதாங்க. அதாவது அது கிழங்கு மாவு பசை, ஓடக்கல் மாவு, காகித தூளை வச்சு தான் நம்ம அதை செய்யறாங்க. அது சுற்றுப்புற சூழலுக்கு எந்த மாசு ஏற்படுத்தாத வகையில தான் அந்த விநாயகர் சிலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது கடிக்கிற வண்ணங்களும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் எழுதிற கரையிறது, அது அதாவது டிஸ்டம்பர் கலர் தான் அடிச்சுட்டு இருக்கிறோம். அதனால வந்து சுற்றுப்புற சூழல எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஓகேங்கண்ணா, நீங்க இப்போ எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா? இது வந்து அப்பா காலத்துல இருந்து பரம்பரையா பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நாங்க இந்த இடத்துல வந்து 38 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறோம். 38 வருஷமா இதே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படிங்கன்னா? வெளியூர்ல இருக்கிறவங்கன்னா நான் அது நேர்ல தாங்க, நம்ம எதுவுமே ஆன்லைன்லயோ கொரியர் இது பண்றது இல்லைங்க. நேர்ல தான் வந்து பார்த்து தான் செலக்ஷன் பண்ணி வாங்கணும். ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி பக்கம் வந்துருச்சு. சேல் எல்லாம் ஓகேங்களாங்கண்ணா? இந்த போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும்? போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஆடி இதுங்கிறனால கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. இன்னையில இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே பிக்கப் ஆயிருக்குதுங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்றீங்களா எப்படிங்கண்ணா? ரெண்டுமே பண்றாங்க. மெயின் ஹோல்சேலும் பண்றோம், ரீட்டைலும் பண்றாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சேலை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல வேற ஏதாச்சும் பண்றீங்களா? இல்ல, விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பண்றாங்க. அப்புறம் அது போக கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு பண்றோம். கொலு பொம்மைகளும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொலு பொம்மையும் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சீசனல் ஷாப் இல்ல, நம்ம வந்து பாத்தீங்கன்னா 365 டேஸும் 365 டேஸும் இருப்பாங்க. அதாவது வந்து ஏப்ரல் டு கண்டினியூஸா வந்து சண்டேவும் ஒர்க் பண்ணுவோம். இந்த ஆயுத பூஜை முடிஞ்சிட்டு மார்ச் எண்டு வரைக்கும் சண்டே இருக்க மாட்டாங்க. நாள் பூரா இருப்போம். நாள் பூரா இருப்பீங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படிங்கண்ணா நீங்க ஓன் மேக் பண்ணி விற்கிறீங்களா எப்படிங்கண்ணா? நம்ம சொந்தமா தயாரிச்சுதான் இது பண்ணிட்டு இருக்கிறோம். களிமண்ல செய்யறதும் காகிதக்குள்ள தயாரி பண்ணி நம்மளே இதை ஃபிட்டிங் எல்லாம் பண்ணி கலர்ல அடிச்சுதான் பண்றாங்க. நம்மளே இது பண்றதுங்க. இப்போ இந்த கலர்லாம் வந்து எந்த பாதிப்பும் வராது இல்லைங்களா? சுற்றுப்புற சூழலுக்கு எந்த பாதிப்புமே வராதுங்க. ஏன்னா தண்ணியில எளிதில் கரையிற கலர்கள் தான் இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால சுற்றுப்புற சூழல எதுவுமே பாதிப்பு வராதுங்க. ஓகே. இப்போ லோக்கல்ல டெலிவரிக்கு இது நீங்க பண்ணுவீங்களாங்கண்ணா? இல்ல, நம்ம எதுவுமே டெலிவரி பண்றது இல்லைங்க. எல்லாமே அவங்க டெலிவரி வாங்கிக்கிறதாங்க. டெலிவரி வாங்கிக்கிறது. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ களிமண் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் சிலை வந்து ஆர்டர் கொடுத்தா எவ்வளவு நாள்ல கிடைக்குங்க? இல்ல, களிமண் சிலைன்னா நாங்க முதல்ல செஞ்சு வச்சிருப்போம். செஞ்சு வச்சிருக்கிற சிலைகளுக்கு தான் நாங்க எதுவுமே ஆர்டர் வாங்குறோம். 10 சிலையா இருந்தாலுமே நாங்க செஞ்சு வச்சிருக்கிறதுக்கு தான் ஆர்டர் வாங்குவோம். நீங்க ரொம்ப பர்டிகுலரா வேணும்னா குறைஞ்ச ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி சொன்னாதான் நம்ம அது மாதிரி செய்ய முடியுங்க. ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம கஸ்டமைஸா கேட்டாலும் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பா பண்ணி தருவாங்க. நீங்க எதுக்கு எனக்கு இந்த போட்டோ காமிச்சு வந்து இந்த டிசைன் கொண்டு பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணி தருவாங்க. ஆனா டைமிங் எனக்கு கொடுக்கணும். ஓகே. எவ்வளவு நாள் ஆகுங்க? அது போட்டோ பார்த்தா சொல்ல முடியும். எனக்கு இந்த மேக்கு அப்புறம் அது மாதிரி கஸ்டமைஸ்டு ஆர்டர் வாங்க மாட்டாங்க. ஏன்னா விநாயகர் சதுர்த்தி இந்த குழு இதுக்கு பிஸி ஆயிடுவோம். அதனால அந்த கஸ்டமைஸ் ஆர்டர் வாங்க மாட்டோம். ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு ஓகேங்கண்ணா. இப்போ நான் வந்து ஹோல்சேலா நான் இது எடுத்து பண்றேன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாங்களா? கண்டிப்பா எடுத்து விற்கலாங்க. எடுத்து வித்துக்கலாம். இப்போ இது இந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபகரமா இருக்குங்களா எப்படிங்கண்ணா? தொழில் லாபகரமா இருக்குதுன்னா நம்மளோட சொந்த உழைப்பு அதிகமா இருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் லாபகரமா தான் போயிட்டு இருக்குதுங்க. ஏன்னா நமக்கு எல்லா வேலையும் தெரியும். அதனால நம்ம ஆட்களை நம்பி மட்டுமே தொழில் செய்யலைங்க. ஓகே ஓகேங்கண்ணா. அதனால வந்து லாபகரமா தான் இருக்குதுங்க. ஓகேங்கண்ணா. பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை அடியில இருந்து இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா? அதாவது 5 இன்ச்சில இருந்து 2 அடி வரைக்கும் களிமண்லையும் 2 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் காகிதக்குள்ளே செய்யறதுங்க. ஓகேங்கண்ணா. இப்போ பேசிக்காக அந்த களிமண் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா எவ்வளோ பிரைஸ் வருங்கண்ணா? மேக்ஸிமம் 5 இன்ச்சு களிமண்ணுங்கிறது வந்து ஒரு 75 ரூபா வருங்க. 75 ரூபா வரும் ஒரு அப்ராக்சிமேட்டா இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அது களிமண் அந்த காகித கோல்ல செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா அது எத்தனை ரேஞ்சஸ் இருந்து வரும்? 2500 ரூபாயில இருந்து வரும். 2500 ரூபா ஸ்டார்ட். இப்போ மேக்ஸிமம் பெரிய சிலைனா எவ்வளோ வரும்? ஆக்சுவலா பெரிய சிலை அதெல்லாம் டிசைனை பொறுத்து மாறுங்க. ஒரு டிசைனுக்கு வேற மாதிரி இருக்கும். ஆமாங்க.
அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாமரை விநாயகர் இருக்கும், மங்கள விநாயகர், எலி விநாயகர், 3 வாகன விநாயகர், அது மாதிரி இருக்கிறனால அதுக்கு வந்து அந்த டிசைனை பொறுத்து விலை மாறுபடுங்க. ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம கஸ்டமைஸ் கொண்டு வந்தாலும் இதே தான் ப்ராசஸ் இல்லைங்களா? ஆமாம் ஆமாங்க. இப்போ என்ன டிசைனோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆமாம். இப்போ நம்ம ஒரு 3 அடியிலேயே 2 சில டிஃப்ரெண்டா இருந்தா பிரைஸ் வந்து மாறும் இல்லைங்களா? 3 அடியில எல்லாம் அவ்வளவா மாற்றம் இருக்காதுங்க. ஓகே ஓகே. கொஞ்சம் டிசைன்ஸ் இது பண்றதுனால அதை நம்ம மோல்டு பண்ணிடுறாங்க. பெருசுங்கும் போது அது கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி ஆகும், அதுக்கு அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஓகேங்க. இப்போ வந்து பெருசுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் பண்ணலாங்களா இல்ல சிறுசுலயும் அதே மாதிரி பண்ணிக்கலாங்களா? பெருசுல தான் நிறைய வேரியேஷன் இருக்குங்க. வேரியேஷன் இருக்கு, அதுல தான் பண்ண முடியுங்களா? ஓகே. இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வேரியேஷன் ஆகும் இல்லைங்களா? வேரியேஷன் ஆகும். இப்போ அதெல்லாம் எவ்வளவு வரும் ஆக்சுவலா? இதுங்க இப்போ பெருசெல்லாம் வந்து ஒரு 25,000 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுங்க. அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஹவர்ஸ் வந்து எவ்வளவு நேரம் ஆகுங்கண்ணா? இல்ல ஒர்க் ஹவர்ஸ்ங்கிறது வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து நாங்க ஜனவரிலேயே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த சம்மர்லயே வந்து ஸ்ட்ரெச்சர்லாம் செஞ்சு வச்சிருவோம், ஃபிட்டிங் பண்ணிடுவோம். இப்போ வந்து கடைசி இதுல வந்து இப்போ கலரிங் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ நான் எனக்கு ஒரு விநாயகர் வேணும்னா இப்போ எவ்வளவு நாளுக்கு முன்னாடி வந்து சொல்லணும், கஸ்டமைஸா இருக்கிறத எடுத்துக்கலாம் இல்லைங்களா? நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுலாம் நீங்க செலக்ஷன் பண்றதுன்னா பண்ணிக்கலாங்க. ஓகே. நம்ம ஒரு 100 விநாயகர் செஞ்சிருக்கோம்னா அந்த 100 விநாயகருக்கு மட்டும் தான் ஆர்டர் வாங்க. நாங்க புதுசா ஆர்டர் வாங்கி கிளைமேட்ல செய்ய முடியாது. இந்த வருஷம் கொஞ்சம் ரெயின் இருக்கிறதுனால நீங்க புதுசா நான் ஆர்டர் வாங்கி நீங்க செய்ய முடியாதுங்க. காயாது நல்லா எவ்வளவு காஞ்சு இருக்குதோ அந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஓகே ஓகேங்க. ஈரமா இருந்துச்சுன்னா போற வழியிலேயே கை தனியா கால் தனியா கலந்து வந்துரும். ஓகே ஓகேங்க. இப்போ எவ்வளவு நேரம் கரையருக்கு வந்து உண்டான டைம்? கரையருக்கு இது மேக்ஸிமம் அதிகபட்சம் வந்து சுத்தமா இதாகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகாது. 1/2 மணி நேரம் கூட ஆகாது தண்ணியில ஊற வச்சோம்னா. இப்ப இது இந்த காகித கூழுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இல்ல நம்ம வந்து எப்பவுமே களிமண்ணும் காகித கூழ் மட்டும் தான் பண்ணிருக்கோம், வேற எதுலயுமே பண்ணது இது ஆரம்பத்துல இருந்தே இல்லைங்களா? இப்ப நடுவுல கூட கொஞ்சம் ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசுபடுதுன்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் ரொம்ப மாசுபடுது, கலர்லாம் இதாகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்ல இருந்தே நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து நாங்க வந்து பெரிய விநாயகருங்கிறதே வந்து 91லயே ஆரம்பிச்சோங்க. 91 வந்து காகித கூழ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். காகித கூழ்ல தான். அப்புறம் இப்ப காகித கூழ்னா எப்படி என்ன இது இல்லைங்க? அதான் கிழங்கு மாவு பசை, ஓடக்கல் மாவு, காகித தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு அந்த மோல்டுல இது பண்ணீங்க. அதுக்கு மேல அந்த காக்கி பேப்பரை இது பண்ணி சவுக்கு குச்சி உள்ள வச்சிருவீங்க. அந்த ஸ்ட்ரென்த்ல தான் விநாயகர் இருப்பாரு. ஓகே ஓகேங்க. ரொம்ப நன்றிண்ணா. நம்மளோட ஷாப்பை பத்தி பாத்தீங்கன்னா தெளிவா டீடைல் சொல்லியிருக்கீங்க. நம்ம என்னென்ன விநாயகர்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டா வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் மட்டும் திருப்பி சொல்லிருங்க. நம்மளோட எங்க இருக்கு? ராஜவள்ளி சண்முகம் ஆர்ட்ஸுங்க. ராஜவள்ளி சண்முகம் ஆர்ட்ஸ்னு கூகுள் மேப்ல போட்டீங்கன்னா நம்ம லொகேஷன் வந்துருங்க. அனைவருக்கும் இந்த வருடத்தை விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஓகேங்கண்ணா. இப்போ நம்மளுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி வர்றவங்களுக்கு சேனல் பார்த்துட்டு வந்தாலும் அவங்களுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிருங்க. கண்டிப்பா தொழில் ரீதியில் நான் எல்லாருமே நல்ல வரவேற்பு தான் கொடுக்குறேங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ரொம்ப வந்து சிறப்பாக செலிப்ரேட் நல்வாழ்த்துக்கள்னா நம்ம சேனல் சார்பா. நன்றி, வணக்கம். ஓகே.